வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்னைக்கு இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி ஜுவாலஜி பேப்பரில் யூனிட் 2 அந்த யூனிட் 2ல் டைப் ஸ்டடி ரானா ஹெக்ஸாடாக்டைலா அதுதான் நம்ம ஆர்டராக பார்த்துட்ருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்ட் 3 வீடியோவில் ஆர்கன் சிஸ்டம் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோவோட கண்டென்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம டைப் ஸ்டடியில் பார்க்க போகிற ஆர்கன் சிஸ்டம் என்ன அப்படின்னா, அது சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான். ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம் மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சர்க்குலேட்டரி சிஸ்டமில் ஹார்ட்டோடைய ஒர்க்கிங், அப்புறம் அந்த ஒர்க்கிங் ஆஃப் ஹார்ட்டுக்கு சொல்லப்பட்ட 2 விதமான ஹைப்போதசிஸ். ஒன்று கிளாசிக்கல் ஹைப்போதசிஸ், இன்னொன்று மாடர்ன் ஹைப்போதசிஸ். அது ரெண்டும் பார்க்க போகிறோம். அடுத்தது ஆர்டீரியல் சிஸ்டம், வீனஸ் சிஸ்டம், போர்ட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான சிஸ்டம்ஸ் அங்கே செயல்படுது. அது 3. அதுக்கப்புறம் போர்ட்டல் சிஸ்டத்துடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பேச போகிற கண்டென்ட்ஸ். ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆஃப் ரானா ஹெக்ஸாடாக்டைலா. ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்க்கும்போது ஃப்ராகோட சர்க்குலேட்டரி சிஸ்டம் க்ளோஸ்டு டைப். அது என்னது க்ளோஸ்டு டைப் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக அதில் என்ன இருக்குன்னா பிளட் வெசல்ஸ், கேபிலரிஸ் எல்லாம் இருக்கும். அந்த பிளட் வெசல்ஸ்குள்ளே தான் பிளட் ஓடும். ஸோ அதனால் இதை க்ளோஸ்டு டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டமோட காம்போனன்ட்ஸ் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிளட் இருக்குது, ஹார்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஆர்டரிஸ் தனியாக இருக்குது, அது ஆர்டீரியல் சிஸ்டம், தென் வெயின்ஸ் தனியாக இருக்குது, அது வீனஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 காம்போனன்ட்ஸ் இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல இருக்குது. ஸோ பிளட்டுன்னு பார்க்கும்போது பிளட் ரெட் கலரில் இருக்கும். இந்த ரெட் கலருக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற நிறமி ஆர்பிசியில் ப்ரெசென்ட் ஆகிறதுனால தான் பிளட் என்ன கலரில் இருக்குன்னா ரெட் கலரில் இருக்குது. ஸோ பிளட்டில் 2 காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று பிளாஸ்மா, இன்னொன்று என்னென்னா கார்பஸ்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்ஸ். ஸோ இதில் பிளாஸ்மா லிக்விட் பார்ட்டு, வேற செல்ஸ் தான் என்ன அப்படின்னு சொன்னாக்கா செல்லுலார் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செல்லுலார் காம்போனன்ட்ஸ் ஆஃப் பிளட் என்னது அப்படின்னா கார்பஸ்கல்ஸ். அந்த கார்பஸ்கல்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, மொத்தம் 3 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விதமான செல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ ஃப்ராகோட ஆர்பிசி இதெல்லாம் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போதே பார்த்துருப்போம். ஸோ ஃப்ராகோட ஆர்பிசி எப்படி இருக்கும் அப்படின்னா நியூக்ளியஸோட இருக்கும். நம்மளோட ஆர்பிசிக்கு, அதாவது மெமாலியன் ஆர்பிசிக்கு என்ன கிடையாது அப்படின்னா நியூக்ளியஸ் கிடையாது. வேற ஃப்ராகோட ஆர்பிசிக்கு என்ன உண்டு அப்படின்னா நியூக்ளியஸ் உண்டு. ஸோ இங்கே கொடுத்துருக்க பிக்சர் ஃப்ராகோட ஆர்பிசி தான். ஸோ ஆர்பிசியில் பாருங்க, இந்த சென்டர்ல என்ன இருக்குன்னா பிளாக் கலர்ல இருக்கு இல்லையா, இதுதான் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆர்பிசியோட கலர் ரெட் கலர், அதனால தான் பிளட் ரெட்டா இருக்கு. காரணம் ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய பிக்மெண்ட் தான். ஸோ டபிள்யூபிசியை பொறுத்தவரைக்கும் கலர் கிடையாது, நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். ஸோ ஃப்ராகோட ஆர்பிசிஸ், டபிள்யூபிசிஸ் பொறுத்தவரையிலும் 2லையுமே என்ன இருக்கு அப்படின்னா 2லையுமே நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் ஆகிடும். ஸோ அடுத்த முக்கியமான காம்போனன்ட் என்ன சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல அப்படின்னு பார்த்தோம்னா, ஹார்ட் தான் அடுத்த முக்கியமான காம்போனன்ட். ஏன்னா ஹார்ட் தானே உங்களுக்கு பம்பிங் ஆர்கன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஹார்ட் எப்படி இருக்கு, ஹார்ட் மஸ்குலரா இருக்கு, அதுதான் பம்ப் பண்ணுது பிளட். ஸோ இதுதான் சென்ட்ரல் பம்பிங் ஆர்கன். ஹார்ட்டோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்டோட ஷேப் கோனிக்கல் ஷேப்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஹார்ட்டை சுற்றி ஒரு மெம்பரேன் கவரிங் இருக்கு. அந்த மெம்பரேன் கவரிங்க்கு என்ன பேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிகார்டியம். ஸோ மெம்பரேன் கவரிங் ஆஃப் த ஹார்ட் இஸ் கால்ட் அஸ் பெரிகார்டியம். அந்த பெரிகார்டியம் எப்படி இருக்கு அப்படின்னா, பெரிகார்டியம் 2 லேயரா இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா 2 கோடு இருக்கு. நீங்க 2 கோடு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் பெரிகார்டியம் அப்படின்னு சொல்றோம். ஸோ வெளிப்புற சுவர் எப்படி இருக்கும்னா மெல்லிசா இருக்கும். மொத்தம் 2 லேயரா அது காணப்படுது. அதுக்கு பேரு பெரிகார்டியம். ஸோ பெரிகார்டியம் இந்த 2 லேயர், இங்க ஒண்ணு இருக்கு இல்லையா, அப்ப இந்த 2க்கு நடுவுல ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்புக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு பேரு பெரிகார்டியல் கேவிட்டி அப்படின்னு பேரு. அந்த பெரிகார்டியல் கேவிட்டிக்குள்ள ஒரு ஃப்ளூயிட் இருக்கு, அதுக்கு பேரு பெரிகார்டியல் ஃப்ளூயிட் அப்படின்னு பேர். ஸோ பெரிகார்டியல் கேவிட்டிக்குள்ள
ஒரு ஃப்ளூயிட் இருக்கு, அந்த ஃப்ளூயிடுக்கு பேரு பெரிகார்டியல் ஃப்ளூயிட் அப்படின்னு பேரு. ஒரு ஃப்ளூயிட் வந்து எதுக்காக அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் வந்து துடிக்கும் பொழுது இல்லைன்னா வந்து ஹார்ட்டை வந்து ஷாக்ல இருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காகத்தான் ஒரு ஃப்ளூயிட் வந்து அந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸை சுத்தி வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா ஃப்ளூயிட் இருக்கும். இப்போ லங்ஸ்ல இருக்கிற மெம்பரேன் ப்ளூரா, அதுக்குள்ள ஒரு ப்ளூரல் ஃப்ளூயிட் இருக்கு. அதே மாதிரி நம்மளோட பிரெயின் பார்த்தீங்கன்னா செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதே போலதான் ஹார்ட்ல பெரிகார்டியல் ஃப்ளூயிட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா ஷாக் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்றோம். எதுக்காக தண்ணி வந்து அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு, தண்ணி போன்ற சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த இடத்துல எதுக்காக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம மலை மேல இருந்து குதிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், கீழே வெறும் தரை அப்படின்னு என்ன ஆகும், நமக்கு அடிப்படும். ஸோ மலையில இருந்து குதிக்கும் போது கீழே வந்து தண்ணின்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா தண்ணியில வேகமா உள்ள போயிட்டு திரும்பவும் மேல என்ன ஆயிடுவோம், நம்ம மிதந்து வந்துருவோம், நமக்கு அடி ஜாஸ்தி படாது. அப்ப தண்ணி இருக்கிற இடத்துல நமக்கு ஷாக் வந்து என்ன ஆகுது, ப்ரிவென்ட் ஆகுது. அடுத்தது ஃப்ராகோட ஹார்ட்ல மொத்தம் 3 சேம்பர்ஸ். இது அடிக்கடி கேட்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின். டோட்டல் சேம்பர்ஸ் எத்தனை அப்படின்னா ஹார்ட்ல மொத்தம் 3 சேம்பர். என்னென்ன சேம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ரைட் ஆரிக்கிள் ஒரு சேம்பர், அடுத்தது லெஃப்ட் ஆரிக்கிள் அது இன்னொரு சேம்பர், அதுக்கப்புறமா வென்ட்ரிக்கல் அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய சேம்பர். ஸோ ரைட் ஆரிக்கிள், லெஃப்ட் ஆரிக்கிள், வென்ட்ரிக்கல்னு சொல்லி மொத்தமா 3 சேம்பர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது ஸ்ட்ரக்சரலா ஆக்சுவலா அதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா பார்க்கறதுக்கு 4 சேம்பர் இருக்கிற மாதிரி தெரியும். என்னென்ன அப்படின்னா சைனஸ் வினோசஸையும் சேர்த்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா சேம்பர்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கிற ஒரு சைனஸ் வினோசஸ் அப்படிங்கிற பார்ட்டையும் பார்க்கறதுக்கு சேம்பர் போல தெரியுது. அதாவது 1, 2, 3 இந்த இடத்துல ஒரு சின்ன பார்ட்டிஷன் இருக்கிறதுனால இதை 4ன்னு சேர்த்து மொத்தம் ஸ்ட்ரக்சரலி 4 சேம்பர் இருக்கிறதா தெரியுது. சைனஸ் வினோசஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஹார்ட்ல ரிசீவிங் சேம்பரா ஆக்ட் பண்ணுது. அதுவும் ட்ரையாங்குலர் ஷேப்ல தான் இருக்கும். அந்த சைனஸ் வினோசஸ்க்கு மொத்தம் 3 வெயின்ஸ் வந்து உள்ள பிளட்டை சப்ளை பண்ணுது. அதாவது சைனஸ் வினோசஸுக்கு உள்ள வர்ற பிளட் வெசல் மொத்தம் 3. என்னென்ன அப்படின்னா 2 ப்ரீ கேவல் வெயின், 1 போஸ்ட் கேவல் வெயின். ப்ரீ கேவல்னா பாடியோடைய ஃப்ரண்ட் போர்ஷன்ல இருந்து பிளட்டை கலெக்ட் பண்ணிட்டு வரும். அதே மாதிரி போஸ்ட் கேவல்னா பாடியோட பேக் சைட் போர்ஷன், பொஸ்டீரியர் போர்ஷன்ல இருந்து பிளட்டை கலெக்ட் பண்ணிட்டு வரும். ஸோ சைனஸ் வினோசஸ் எங்க ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனஸ் வினோசஸ் வந்து ரைட் ஆரிக்கிள்ல தான் ஓப்பன் ஆகுது. எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னா த்ரூ சைனோ ஆரிக்குலர் அப்பர்ச்சர். So sinus venosus opens into right atrium. Right atriumல ஓப்பன் ஆகுது. அது ஓப்பன் ஆகிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த துளைக்கு பேரு சைனோ ஆரிக்குலர் அப்பர்ச்சர். சைனஸ் வினோசஸ்க்கும் ஆரிக்கிள்க்கும் நடுவில் இருக்கிற அப்பர்ச்சர், அதனால சைனோ ஆரிக்குலர் அப்பர்ச்சர் அப்படின்னு அதை சொல்றோம். ஸோ ஆரிக்கிள்ஸ் பொறுத்தவரைக்கும் எப்பவுமே ஆரிக்கிள் வந்து வென்ட்ரிக்கிளை விட கொஞ்சம் தின்னாதான் இருக்கும். ஸோ ஆரிக்கிள்ஸ் ஆர் தின். ஆரிக்கிள் வந்து மொத்தம் 2. ஒன்று வந்து என்னது ரைட் ஆரிக்கிள், இன்னொன்று வந்து என்னது லெஃப்ட் ஆரிக்கிள். ரைட் ஆரிக்கிள் வந்து லெஃப்ட் ஆரிக்கிளை விட எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கும். ரைட் ஆரிக்கிள் லெஃப்டை விட பெருசா இருக்கும். ஒரு ஆரிக்கிளுக்கும் இன்னொரு ஆரிக்கிளுக்கும் நடுவுல இருக்கிற மெம்பரேனுக்கு பேரு இன்டர் ஆரிக்குலர் செப்டம். அதாவது 2 ஆரிக்கிளையும் பிரிக்கக்கூடிய செப்டம் ஆக்சுவலா இந்த இடத்துல இருக்கும். ஸோ 2 ஆரிக்கிளையும் பிரிக்கக்கூடிய செப்டத்துக்கு பேரு இன்டர் ஆரிக்குலர் செப்டம் அப்படின்னு பேர். அந்த சைனோ ஆரிக்கிள் வந்து ரைட் ஏட்ரியம்ல ஓப்பன் ஆகும்னு சொன்னோம் இல்லையா, இந்த சைனஸ் வினோசஸ் வந்து ரைட் ஏட்ரியம்ல ஓப்பன் ஆகுதா. ரைட் ஏட்ரியம் எப்படி ஓப்பன் ஆகுது, இங்க ஒரு துளை மூலமா ஓப்பன் ஆகுது. அதாவது சைனோ ஆரிக்குலர் அப்பர்ச்சர் மூலமா ஓப்பன் ஆகுது. அந்த துளையில ஒரு வால்வு இருக்கு, ஓகேவா. அந்த வால்வுக்கு பேரு சைனோ ஆரிக்குலர் வால்வுன்னு பேரு. ஸோ எத்தனை வால்வ்ஸ் வந்து அங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா 2 சைனோ ஆரிக்குலர் வால்வ்ஸ் வந்து அந்த இடத்துல பிரசன்ட் ஆகியிருக்கு. ஸோ சைனஸ் வினோசஸ் வந்து ரைட் ஆரிக்கிள்குள்ள ஓப்பன் ஆகுது. எப்படி ஓப்பன் ஆகுது, சைனோ ஆரிக்குலர் அப்பர்ச்சர் மூலமா ஓப்பன் ஆகுது. அந்த அப்பர்ச்சருக்குள்ள ஒரு வால்வ் இருக்கு. அந்த வால்வ் வந்து அதுக்கு பேர் என்னன்னா சைனோ ஆரிக்குலர் வால்வ் அப்படின்னு பேரு. ஸோ அதுல எத்தனை வால்வ்ஸ் இருக்குன்னா மொத்தம் 2 இருக்கு. யூஸ்வலா வால்வ் அப்படின்னா என்ன வேலை அதுக்கு அப்படின்னா
ஒன்ஸ் பிளட் மேலேருந்து கீழே போயிடுச்சு இல்லை ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு போயிடுச்சுன்னா அது ரிவர்ஸ்ல வராம பார்த்துக்கிறது தான் வால்வோட வேலை. இட் ப்ரிவென்ட்ஸ் த ரிவர்ஸ் ஃப்ளோ ஆஃப் பிளட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அடுத்தது லெஃப்ட் ஆரிக்கிள். ஸோ ரைட் ஆரிக்கிள் பார்த்துட்டோமா? ரைட் ஆரிக்கிளுக்கு பிளட் எங்கேருந்து வருது? ரைட் ஆரிக்கிளுக்கு பிளட் வந்து சைனஸ் வினோசஸ்லேருந்து வருது. சைனஸ் வினோசஸ்க்கு பிளட் எங்கேருந்து வருது? ப்ரீ கேவல் போஸ்ட் கேவல் வெயின்லேருந்து வருது. ப்ரீ கேவல் போஸ்ட் கேவல் வெயின்லேருந்து பிளட் சைனஸ் வினோசஸ்க்கு வருது. சைனஸ் வினோசஸ்லேருந்து ரைட் ஏட்ரியம் போகுதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கே லெஃப்ட் ஏட்ரியம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த லெஃப்ட் ஏட்ரியம்ல பார்த்தீங்கன்னா இங்கே இம்பார்ட்டண்ட்டாக திறக்கிற அந்த முக்கியமான வெயின் எது அப்படின்னு பார்த்தோம்னா பல்மோனரி வெயின் தான். ஸோ லெஃப்ட் ஆரிக்கிள் லங்ஸ்ல இருந்து பிளட்டை ரிசீவ் பண்ணுது. எது மூலமா ரிசீவ் பண்ணுது அப்படின்னா பல்மோனரி வெயின் மூலமாக ரிசீவ் பண்ணுது. ரெண்டு ஆரிக்கிளும் ஓகேவா? ஸோ டூ ஆரிக்கிள் ஓப்பன் இன்டு வென்ட்ரிக்கிள் பை எ ஓப்பனிங் கால்ட் ஆரிக்குலோவென்ட்ரிகுலர் அப்பேர்ச்சர். ஸோ இங்கே ரைட் ஏட்ரியம் இருக்கா, இங்கே லெஃப்ட் ஏட்ரியம் இருக்கா? ரைட் ஏட்ரியம் லெஃப்ட் ஏட்ரியம் ரெண்டுமே இங்கே ஒரே வென்ட்ரிக்கிள் தானே இருக்கு. அப்போ காமனாக வென்ட்ரிக்கிள்ல போய் திறக்கும். ஸோ அப்படி திறக்கிறதுக்கு இங்கே இருக்கிற அந்த ஹோலுக்கு பேர் என்னன்னா ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் அப்பேர்ச்சர். ஆரிக்குலுக்கும் வென்ட்ரிக்கிளுக்கும் நடுவில் இருக்கும் துளை. ஸோ அப்போ கண்டிப்பாக அங்கேயும் வால்வ் இருக்கும். சரி, எங்கெல்லாம் வந்து துளைகள் இருக்கும் அங்கெல்லாம் என்ன இருக்கும்? வால்வ்ஸ் வந்து இருக்கும். ஸோ எத்தனை வால்வ் இருக்குன்னு பார்த்தோம்னா மொத்தம் 4. அந்த வால்வுக்கு பேர் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் வால்வ்ஸ் அப்படின்னு பேர். இந்த வால்வ் உடைய முனைப்பகுதி, இந்த கீழ் எண்ட் இருக்குல்ல, இந்த வால்வோட முனைப்பகுதி வந்து இப்படி மடிப்பா மாறிட்டு இந்த மடிப்பு போன்ற த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேரு கார்டே டெண்டினே அப்படின்னு பேர். இந்த ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் வால்வ்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் வால்வ்ஸோட வேலை என்னன்னா ஆரிக்கிள்ல இருந்து பிளட் வென்ட்ரிக்கிளுக்கு போகிறத செக் பண்றது தான். ரிவர்ஸ் ஃப்ளோ கிடையாது. அடுத்த போர்ஷன் வந்து வென்ட்ரிக்கிள். வென்ட்ரிக்கிள் எங்க இருக்கு? அது போஸ்டீரியர் போர்ஷன்ல பிரசன்ட் ஆயிருக்கு. வென்ட்ரிக்கிளோட ஷேப் என்ன? ட்ரையாங்கிள். இப்படிதானே இருக்கு கீழே. ஆமா, வென்ட்ரிக்கிள் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல பிரசன்ட் ஆயிருக்கு. வென்ட்ரிக்கிளோட வால்வு ஆரிக்கிளோட வாலை காட்டிலும் திக்கா இருக்கு. இதோட சுவர் வந்து ரொம்ப திக்கானது. ஆரிக்கிள்ல இருந்து இது எப்படி செப்பரேட் ஆகுது அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் செப்டம் மூலமாக தான் இது செப்பரேட் ஆகுது. இந்த வென்ட்ரிக்கிளோடைய உள்பகுதியில இன்னர் சர்ஃபேஸ்ல நிறைய ரிட்ஜஸ் அண்ட் டிப்ரெஷன், அதாவது மேடு பள்ளங்கள் வந்து நிறைய இந்த வென்ட்ரிக்கிளோட இன்னர் சர்ஃபேஸ்ல காணப்படுது. ஸோ இந்த மேடுக்கு பேர் என்னன்னா காலும்னே கார்னியே அப்படின்னு பேரு. டிப்ரெஷன்ஸ்க்கு பேர் என்னன்னா ஃபிஷஸ், அதாவது பள்ளத்துக்கு பேரு ஃபிஷர் அப்படின்னு சொல்றோம். இந்த ரிட்ஜஸ் சொல்லக்கூடிய இந்த மாதிரி மேடு பகுதி இல்லையா, அதுக்கு பேரு காலும்னே கார்னியே அப்படின்னு பேரு. இங்க இருந்து, அதாவது இந்த வென்ட்ரிக்கிள்ல இருந்து ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் அரைஸ் ஆகுது. அந்த வென்ட்ரிக்கிள்ல இருந்து அரைஸ் ஆகுற அந்த டியூப் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன அப்படின்னா அதுக்கு பேரு ட்ரங்கஸ் ஆர்ட்ரியோசிஸ் அப்படின்னு பேரு. இந்த ட்ரங்கஸ் ஆர்ட்ரியோசிஸ் வென்ட்ரிக்கிளோடைய எந்த பகுதியில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் தான். ஸோ ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட் இங்க பாத்தீங்கன்னா இதான ரைட் ஆரிக்கிள். ஸோ அப்போ இந்த இடத்துல அதுக்கு கீழே ஜஸ்ட் கீழே அப்போ இந்த போர்ஷன் வந்து ரைட் வென்ட்ரிக்கிள். ஆக்சுவலா வந்து வென்ட்ரிக்கிள் பார்ட்டிஷன் இல்லை. ஸோ இது ரைட் சைடு, இது வந்து லெஃப்ட் சைடுன்னு வச்சுக்கிட்டோம்னா ட்ரங்கஸ் ஆர்ட்ரியோசிஸ் ரைட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து வென்ட்ரிக்கிள்ல ஓப்பன் ஆகும் பொழுது அந்த இடத்துலயும் வால்வ் பிரசன்ட் ஆயிருக்கு. அதுக்கு பேர் என்னன்னா செமி லூனார் வால்வ்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ செமி லூனார் வால்வ் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா மொத்தம் 3 செமி லூனார் வால்வ்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இதோட வேலை என்ன? அந்த வால்வோட வேலை என்ன அப்படின்னா வென்ட்ரிக்கிள்ல இருந்து பிளட் கோனஸ் ஆர்ட்ரியோசிஸ்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கு உள்ள போகும். அது எங்க பார்க்க கோனஸ் ஆர்ட்ரியோசிஸ்? இந்த ட்ரங்கஸ் ஆர்ட்ரியோசிஸ் இருக்குல்ல, அந்த ட்ரங்கஸ் ஆர்ட்ரியோசிஸ் உடைய ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்குல்ல, ப்ராக்சிமல் பார்ட், அதாவது ஃப்ரண்ட் ஆன்டீரியர் போர்ஷன் இருக்குல்ல, அதுக்கு பேரு தான் கோனஸ் ஆர்ட்ரியோசிஸ். அதோடைய போஸ்டீரியர் போர்ஷனுக்கு என்ன பேரு அப்படின்னா பல்பஸ் ஆர்ட்ரியோசிஸ் அப்படின்னு
பேர். முன்னாடி இருக்கிறது கோனஸ் ஆர்ட்ரியோசிஸ், பின்னாடி இருக்கிறது பல்பஸ் ஆர்ட்ரியோசிஸ் அப்படின்னு பேர். இந்த கோனஸ் ஆர்ட்ரியோசிஸ்க்குள்ள இருக்கிற அந்த குழி கேவிட்டி இருக்கு இல்லையா, அது வந்து 2 சேம்பரா வந்து டிவைட் ஆயிருக்கும். அது 2 சேம்பரா எப்படி டிவைட் ஆகுது அப்படின்னா, நடுவுல ஸ்பைரல் வால்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வால்வு வந்து அதை 2 சேம்பரா பிரிக்குது. அந்த 2 சேம்பருக்கு ஒரு பேர் இருக்கு. என்னென்ன அப்படின்னா கேவம் பல்மோகுட்டேனியம், இன்னொன்று கேவம் அயோட்டிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சேம்பரா அது பிரிக்குது. ஸோ அந்த பல்மோகுட்டேனியம்ங்கிற சேம்பர்ல வந்து அங்கிருந்து அரைஸ் ஆகிற பிளட் வெசல் இருக்குல்ல, அது வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்க பல்மோனரி, அதாவது லங்ஸுக்கும் நம்ம குட்டேனியஸ் சொல்லக்கூடிய ஸ்கின்னுக்கும் பிளட் எடுத்து போகும். அடுத்தது அயோட்டாவுக்கு பிளட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இதுதான் வந்து அதுக்குள்ள இருக்கிற 2 சேம்பர். ஸோ ட்ரங்கஸ் ஆர்ட்ரியோசிஸ்க்கு உள்ள மொத்தம் 3 வெசல்ஸ் வந்து அரைஸ் ஆகுது. இப்போ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, கோனஸ் ஆர்ட்ரியோசிஸ் ஆக்சுவலா 2ஆ டிவைட் ஆகுதுன்னு சொன்னோம், 2 சேம்பரா டிவைட் ஆகுதுன்னு சொன்னோம். ஸோ இங்க ஒரு சேம்பர், இங்க ஒரு சேம்பர். அப்ப இதுல இருந்து 3 வெசல் அரைஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ என்னென்ன அப்படின்னா, ஒன்று வந்து கரோட்டிட் ஆர்ச், அடுத்தது சிஸ்டமிக் ஆர்ச், அப்புறம் பல்மோகுட்டேனியஸ் ஆர்ச் அப்படின்னு சொல்லி மொத்தம் 3 பிளட் வெசல் அரைஸ் ஆகுது. இந்த ட்ரங்கஸ் ஆர்ட்ரியோசிஸோடைய முனை பகுதி வந்து இப்படி 2ஆ பிரிஞ்சு 2 பிரான்ச்சா அது மாறி இருக்கு. பைஃபர்கேட்ஸ் அப்படின்னா அது மேல போய் பிளவுறுது அப்படின்னு. ஸோ அடுத்தது ஒர்க்கிங் ஆஃப், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்க பல்மோகுட்டேனியஸ் இருக்கு, சிஸ்டமிக் இருக்கு, கரோட்டிட் இருக்கு. ஸோ இந்த பிளட் வெசல்குள்ள இதுக்குள்ள மொத்தம் 3 பிளட் வெசல்ஸ் வந்து இருக்கிறத நம்ம இந்த இடத்துல வந்து நோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. பல்மோகுட்டேனியஸ் ஆர்டரி, சிஸ்டமிக் ஆர்டரி, கரோட்டிட் ஆர்டரி அப்படின்னு இருக்கா, அதுதான். சரியா? நெக்ஸ்ட், heart is a pumping station of the circulatory system. So heart தான் circulatory system உடைய main pumping organ. heart உடைய வேலையே என்ன அப்படின்னா contract பண்றது, அப்புறம் relax பண்றது. இதுதான் அதோடைய முக்கியமான வேலை. ஸோ கான்ட்ராக்ஷன் ஆஃப் த ஹார்ட்டை நம்ம சிஸ்டோல் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் ரிலாக்ஸேஷன் ஆஃப் த ஹார்ட்டை வந்து நம்ம டயஸ்டோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிஸ்டோல்னா கான்ட்ராக்ஷன், டயஸ்டோல்னா ரிலாக்ஸேஷன். இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு ஹார்ட் பீட். அதே போல் ஒரு ஹார்ட் பீட்ல நடக்கக்கூடிய ஈவெண்ட், என்னென்ன ஈவெண்ட் நடக்குதோ அதை கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்லி மொத்தமாக நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ ஒரு கார்டியாக் சைக்கிளில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சைடில் ரைட் ஏட்ரியம் இருக்கு. ஸோ ரைட் ஏட்ரியம் வந்து சைனஸ் வினோசஸ்லேருந்து பிளட்டை ரிசீவ் பண்ணிக்குது. சைனஸ் வினோசஸ் வந்து வீனஸ் பிளட்டை தான் ரிசீவ் பண்ணுது. அதாவது டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து 3 முக்கியமான வெயின்ஸ் மூலமா சைனஸ் வினோசஸ் ரிசீவ் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்கா இங்கே ரைட் ஏட்ரியமுக்கு கொடுத்துது. சரியா? அதே மாதிரி அப்போ கான்ட்ராக்ட் ஆகும்போது சைனஸ் வினோசஸ்ல இருக்கிற பிளட் ரைட் ஆரிக்கிள்குள்ள சைனோ ஏட்ரியல் அப்பர்ச்சர் வழியா உள்ள போயிடுது. இங்கே இந்த ஈவெண்ட் நடக்கிற அதே நேரத்துல லெஃப்ட் சைட்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல பல்மோனரி வெயின் இருக்குல்ல, அந்த பல்மோனரி வெயின் பிளட்டை கொண்டு வந்து எங்க கொட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பார்ட் ஆஃப் த ஆரிக்கிள்ல கொட்டுது. ஸோ பல்மோனரி வெயின்ல இருந்து வர பிளட் வந்து என்ன பிளட், அது ஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆரிக்கிள்ஸ் ஒரே நேரத்தில் கான்ட்ராக்ட் ஆகி பிளட்டை எங்க புஷ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு புஷ் பண்ணிடும். எப்படி புஷ் பண்ணுது அப்படின்னா அங்க இருக்கிற துளை மூலமா. அதுக்கு பேரு ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் அப்பர்ச்சர் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் வென்ட்ரிக்கிள்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும் பொழுது பிளட்டை நேரா இங்க இருக்கிற ட்ரங்கஸ் ஆர்ட்ரியோசிஸ்னு சொல்ற அந்த பிளட் வெசலுக்குள்ள பிளட்டை பம்ப் பண்ணிடும். ஸோ இந்த பிளட் பம்பிங் இருக்குல்ல, அந்த பிளட் பம்பிங் பாதையை வந்து 2 முக்கியமான தியரி மூலமா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் தியரி கிளாசிக்கல் ஹைப்போதசிஸ், 2வது தியரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தியரி வந்து மாடர்ன் ஹைப்போதசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிளாசிக்கல் ஹைப்போதசிஸை சொன்னது யாருன்னா புருக்கி அப்படின்றவர் தான். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட் அப்புறம் ஆக்சிஜனேட்டட் பிளட் இது ரெண்டும் வென்ட்ரிக்கிள்ல ஃபுல்லா மிக்ஸ் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மிக்சிங் ஆஃப் த பிளட்டை அந்த இடத்துல எப்படி ப்ரிவெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோனஸ் ஆர்ட்ரியோசிஸ்ல இருந்து உருவாகிற ஒரு என்ன சொல்றது ஒரு பார்ட்டிஷன் இருக்குல்ல, ஒரு சேம்பர், அதாவது காலும்னே கார்னியே அப்படின்றது. அந்த காலும்னே கார்னியே தான் மிக்சிங் ஆஃப் பிளட்டை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ அப்போ மிக்சிங் ஆஃப் பிளட் வென்ட்ரிக்கிள்ல எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா வென்ட்ரிக்கிள்ல மிடில் போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த சென்டர் போர்ஷன் அங்க மட்டும்தான் கொஞ்சமா பிளட் வந்து ஆக்சிஜனேட்டட் டீஆக்சிஜனேட்டட் வந்து மிக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. பாக்கி ரெண்டு சைடும், ஒரு சைடு வந்து இங்க வர்றது டீஆக்சிஜனேட்டட் பிளட்னும் இந்த பக்கம் வர்றது ஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னும் சொல்லப்படுது. எதை பொறுத்த வரைக்கும் இந்த கிளாசிக்கல் ஹைபோதசிஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ ரைட் சைட்ல இருக்கிறது டீஆக்சிஜனேட்டட் பிளட், லெஃப்ட் சைட்ல இருக்கிறது ஆக்சிஜனேட்டட் பிளட், நடுவுல இருக்கிறது மிக்சட் பிளட் அப்படின்னு இந்த ஹைபோதசிஸ் சொல்லுது. ஸோ அப்போ வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ட் ஆகும் பொழுது இம்பியூர் பிளட் வந்து எங்க போயிடுது அப்படின்னு சொன்னாக்க ரைட் சைட்ல இருக்கிற இம்பியூர் பிளட் நேரா ட்ரங்கஸ் ஆர்ட்ரியோசிஸ்க்கு போயிடுது. ஏன்னா ரைட் சைட்ல இருந்து தான் ட்ரங்கஸ் ஆர்ட்ரியோசிஸ் அரைஸ் ஆகுறதா நம்ம சொல்றோம். ஸோ இப்போ ரைட் சைட்ல இருக்கிற இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் நேரா ட்ரங்கஸ் ஆர்ட்ரியோசிஸ்க்கு போய் சேர்ந்துருது. போனதும் அங்க ட்ரங்கஸ் ஆர்ட்ரியோசிஸ்ல ரெண்டு கம்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, அந்த பல்மோகுட்டேனியம் அப்புறம் பல்மோகுட்டேனியஸ் ஆர்ச்சஸ், அதுல இருந்து அது வழியா நேரா லங்ஸ்க்கு போய் ஆக்சிஜனேட் ஆயிட்டு ஆக்சிஜனேட் ஆன பிளட் எங்க வந்துடும் அப்படின்னாக்க உங்களுக்கு லெஃப்ட் ஏட்ரியம்க்கு வந்து சேரும். அதுக்கப்புறம் பியூர் பிளட் வந்து நேரா நமக்கு பாடிக்கு சப்ளை ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல மிக்சட் பிளட் என்ன ஆயிடும் அப்படின்னா மிடில் போர்ஷன்ல இருக்குல்ல, அது வந்து கேவம் அயோட்டிகம்ல போய் என்டர் ஆயிட்டு அந்த மிக்சட் பிளட் வந்து சிஸ்டமிக் ஆர்ச்சஸ்க்கு என்டர் ஆகி சிஸ்டமிக் ஆர்ச்சஸ்ல இருந்து அது ஸ்கின்னுக்கும் கால்களுக்கு இங்கெல்லாம் போயிடும். ஸோ பியூர் பிளட் நேரா கரோட்டிட் ஆர்ச்னு சொல்லக்கூடிய ஹெட்டுக்கு சப்ளை பண்ற இடத்துக்கு இது போய் ரீச் ஆகுது. இது வந்து நமக்கு அந்த பிளட் ஃப்ளோவோட ஃப்ளோ சார்ட். ஸோ வென்ட்ரிக்கிள்ல இருந்து பாருங்க 3 சேம்பர்ஸா இருக்கு, டீஆக்சிஜனேட்டட், மிக்சடு, ஆக்சிஜனேட்டட் அப்படின்னு 3ஆ பிரிச்சுக்கிறோம். டீஆக்சிஜனேட்டட் பிளட் பல்மோகுட்டேனியஸ் ஆர்ச் வழியா ஸ்கின்னுக்கும் லங்ஸ்க்கும் போயிடும். மிக்சட் பிளட் சிஸ்டமிக் ஆர்ச் வழியா போஸ்டீரியர் போர்ஷன் ஹைண்ட் லெம்ஸ் அங்க போயிடும். ஆக்சிஜனேட்டட் பிளட் கரோட்டிட் ஆர்ச் வழியா நேரா ஹெட் ரீஜனுக்கு போய் ரீச் ஆயிடுது அப்படின்னு சொல்லி இந்த 3 விதமான பிளட் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி கிளாசிக்கல் பாத்வேல சொல்லியிருக்காங்க. ஆனா மாடர்ன் ஹைபோதசிஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, பாக்ஸான் அண்ட் வெல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிளட் வந்து வென்ட்ரிக்கிள்ல கம்ப்ளீட்டா மிக்ஸ் ஆகுது, இங்க வந்து மிக்சிங் ஆஃப் பிளட் தான் இருக்கு. இந்த மாதிரி சொல்ற மாதிரி 3 டைப் ஆஃப் பிளட் எல்லாம் இங்க கிடையாது. எல்லா பிளட்டும் ஒன்னா மிக்ஸ் ஆகி அது எல்லாமே சேர்ந்து மொத்தமா தான் 3 அயோட்டிக் ஆர்ச்சஸ்க்குள்ள போகிறதாக மாடர்ன் ஹைபோதசிஸ் சொல்லுது. அடுத்தது ஆர்டீரியல் சிஸ்டம். இந்த ஆர்டீரியல் சிஸ்டம்ல நிறைய ஆர்டரிஸ் பத்தி பார்ப்போம், எந்தெந்த ஆர்டரி எங்கெங்க சப்ளை பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். நீங்க ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட்டடா யோசிக்க தேவையில்லைடா, இவ்வளோ பேர் வருது எப்படி படிக்கிறது அப்படின்னா நீங்க யோசிக்க வேணாம். மெயினா மேஜர் பிளட் வெசல்ஸ் பார்க்கும்போது வால்வ்ஸ் கேட்பான். உங்களுக்கு ஃப்ராக்ல இருந்து அதிகப்படியான கொஸ்டின் ட்ரங்கஸ் ஆர்ட்ரியோசிஸும் கோனஸ் ஆர்ட்ரியோசிஸ்ல இருந்து தான் வருது. ட்ரங்கஸ் ஆர்ட்ரியோசிஸ் கோனஸ் ஆர்ட்ரியோசிஸ்ங்கிற ஸ்ட்ரக்சர் எங்க இருக்குன்னு கேட்பான். சிம்பிளா நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் ஃப்ராக் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு இது ஃபுல் ஸ்டடி கொடுத்துருக்கறனால நம்ம இதை நடத்துறோமே ஒழிஞ்சு நீங்க இதை ஃபுல்லாலாம் இன்டெப்த் ஒவ்வொரு இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதா அப்படின்னு யோசிக்கவே தேவையில்லை. இன்னொன்று வந்து என்னன்னா, இது ஞாபகம் வச்சுக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையாது. ஏன் அப்படின்னா இங்கே அந்த நேம்லயே வந்து உங்களுக்கு அது எங்க சப்ளை பண்ணுதுன்னு இருக்கும் மேக்சிமம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பல்மோகுட்டேனியஸ்னு இருக்குல்ல, அப்போ அது எங்க சப்ளை பண்ணுது? பல்மோனா லங்ஸ், குட்டேனியஸ்னா ஸ்கின்னு. அப்போ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எங்க சப்ளை பண்ணுது அப்படின்னு. ஸோ அதனால நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ட்ரங்கஸ் ஆர்ட்ரியோசிஸையும் கோனஸ் ஆர்ட்ரியோசிஸையும் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரங்கஸ் ஆர்ட்ரியோசிஸ் எங்கேருந்து அரைஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஸோ இப்போ பார்க்கலாமா ஆர்டீரியல் சிஸ்டம். ஸோ பிளட் வெசல் கேரியிங் பிளட் அவே ஃப்ரம் த ஹார்ட். இது நமக்கு எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து படிச்சது தான். ஆர்டரினா என்ன அர்த்தம்னா ஹார்ட்லேருந்து பிளட்டை பாடி பார்ட்ஸ்க்கு கொண்டு போகும். இதுதான் ஆர்டீரியல் சிஸ்டம். இது வந்து காலங்காலமாக நம்ம படித்தது. இந்த ஆர்டீரியல் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது எங்க தொடங்குது அப்படின்னா ஆர்டீரியல் சிஸ்டம் ஒரு லார்ஜ் பிளட் வெசல்ல தொடங்குது. அதுக்கு பேரு ட்ரங்கஸ் ஆர்ட்ரியோசிஸ். இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது.
போர்ஷன். ஸோ ஆர்டீரியல் சிஸ்டம் எங்க தொடங்குது அப்படின்னா ட்ரங்கஸ் ஆர்டரியோசிஸ்ல தொடங்குது. அதே போல இந்த ட்ரங்கஸ் ஆர்டரியோசிஸ் எங்கேருந்து அரைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென்ட்ரிக்கிள்ல இருந்து அரைஸ் ஆகுது. ஸோ வென்ட்ரிக்கிள் போர்ஷன்ல ரைட் சைட்ல ட்ரங்கஸ் ஆர்டரியோசிஸ் அரைஸ் ஆகுது. அந்த ட்ரங்கஸ் ஆர்டரியோசிஸ் தான் ஆர்டீரியல் சிஸ்டம் உடைய லார்ஜஸ்ட் பிளட் வெசல். அந்த ட்ரங்கஸ் ஆர்டரியோசிஸ் வென்ட்ரிக்கிள்ல இருந்து அரைஸ் ஆகும் பொழுது இந்த இடத்துல இருக்கிற போர்ஷனை நம்ம என்னன்னு சொல்றோம்னா கோனஸ் ஆர்டரியோசிஸ் சொல்றோம். நம்ம படிச்சோம் இல்லையா, அதாவது ட்ரங்கஸ் ஆர்டரியோசிஸ் உடைய ஆன்டீரியர் போர்ஷனுக்கு பேர் என்னது கோனஸ் ஆர்டரியோசஸ் அப்படின்னு படிச்சோம். போஸ்டீரியர் போர்ஷனுக்கு பேர் என்னன்னு படிச்சோம் பல்பஸ் ஆர்டரியோசிஸ் படிச்சோம். ஞாபகம் இருக்கா? அதைத்தான் சொல்றாங்க. ஸோ ட்ரங்கஸ் ஆர்டரியோசிஸ் மேல போனோம்னா 2 ஆர்ச்சா டிவைட் ஆகுது. இந்த 2 ஆர்ச்சுக்கு பேர் என்னன்னா அயோட்டிக் ஆர்ச்சஸ் அப்படின்னு பேர். இந்த அயோட்டிக் ஆர்ச்சஸ் 3 பிரான்ச்சா டிவைட் ஆகுது. ஒன்னு கரோட்டிட், அடுத்தது சிஸ்டமிக், இன்னொன்னு பல்மோகுட்டேனியஸ். கரோட்டிட், சிஸ்டமிக், பல்மோகுட்டேனியஸ் சொல்லிட்டு 3 ஆர்ச்சா அது டிவைட் ஆகுது. ஸோ கரோட்டிட் ஆர்ச் பேர்ல கரோட்டிட்னா ஹெட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கரோட்டிட் ஆர்ச் வந்து அதுலேருந்து 2 கரோட்டிட் ஆர்ச் வந்து டிவைட் ஆகுது. ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்ச், இன்னொன்று வந்து இன்டர்னல் கரோட்டிட் ஆர்ச் அப்படின்னு சொல்றோம். எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்ச் பிளட்டை டங்குக்கும் ஹையாய்டு அப்பaratusக்கும் சப்ளை பண்ணுது. இன்டர்னல் கரோட்டிட் ஆர்ச் வந்து பிளட்டை ஸ்னவுட்டை நோக்கி போகும் பொழுது அங்க மறுபடியும் 3 பிரான்ச்சா இது டிவைட் ஆகுது. ஸோ இன்டர்னல் கரோட்டிட் ஆர்ச் ஃபர்தர் டிவைட்ஸ் இன்டு 3. அது மறுபடியும் 3ஆ டிவைட் ஆகுது. 3ஆ எங்கெங்க டிவைட் ஆகி சப்ளை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆப்தால்மிக்னு சொல்லக்கூடிய ஐ போர்ஷனுக்கு சப்ளை பண்ணும், இன்னொன்று ஹெட் செரிப்ரல் போர்ஷனுக்கு சப்ளை பண்ணும், இன்னொன்று வாயுடைய மேல் அன்ன பகுதி பேலட்டைன் போர்ஷனுக்கு சப்ளை பண்ணும். ஸோ அந்தந்த ஆர்டரியா அது மாறிடுது. அதாவது ஆப்தால்மிக் ஆர்டரி, செரிப்ரல் ஆர்டரி, பேலட்டைன் ஆர்டரி அப்படின்னு சொல்லி மாறிடுது. அடுத்தது இந்த இன்டர்னல் கரோட்டிட் ஆர்ச்சோடைய பேஸ்ல ஒரு சின்ன ஸ்மால் கரோட்டிட் லேப்ரின்த்னு சொல்லக்கூடிய ஸ்மால் போனி ஸ்ட்ரக்சர் உருண்டையா இருக்கும். இது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா இது வந்து ஒரு சென்ஸ் ஆர்கனா இருக்கலாம்னு சொல்றாங்க. அவங்களுக்கே தெரியல. இட் டிடெக்ட் சேஞ்சஸ் இன் த பிளட் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷர்ல உள்ள சேஞ்சஸை டிடெக்ட் பண்றதுக்கான ஒரு சென்ஸ் ஆர்கனா இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கருதப்படுது. எது? கரோட்டிட் லேப்ரின்த். அது எங்க இருக்கு? இன்டர்னல் கரோட்டிடோடைய அடிப்பகுதியில பிரசன்ட் ஆயிருக்கு. அடுத்தது சிஸ்டமிக் ஆர்ச். சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டாலே பாடி பார்ட்ஸ், அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஸ்டமிக் ஆர்ச் வந்து இப்ப பாருங்க, இப்ப இதான் ஈசோஃபேகஸ்னு வச்சுக்கோங்க. இந்த சிஸ்டமிக் ஆர்ச் வந்து என்ன ஆகும்னா இப்படி இந்த பிளட் வெசல் இங்க வரும், அதே போல இங்க இருந்து பிளட் வெசல் இப்படி வந்து இந்த இடத்துல மீட் பண்ணி ரெண்டும் ஒன்னா ஜாயின் ஆயிடும். இதுக்கு பேர் தான் சிஸ்டமிக் ஆர்ச் அப்படின்னு பேர். ஸோ சிஸ்டமிக் ஆர்ச் வந்து ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃபார்ம் ஆகி ஒரு மீடியன் வெசல்ல ஃபார்ம் பண்ணுது. இந்த மீடியன் வெசலுக்கு பேரு டார்சல் அயோட்டா அப்படின்னு பேர். இதுக்கு பேர் என்னது? டார்சல் அயோட்டா அப்படின்னு பேர். ஸோ ஈச் சிஸ்டமிக் ஆர்ச் ஹாவ் த ஃபாலோயிங் ஆர்டரி. இந்த பாருங்க, இங்க வளைஞ்சது இருக்கா, தெரியுதா? ஸோ இது இப்படி ஒரு வளைவு, இங்க இருந்து இப்படி ஒரு வளைவு வந்து இந்த இடத்துல ஜாயின் ஆகி டார்சல் அயோட்டாவை வந்து அது ஃபார்ம் பண்ணி. ஸோ இதுல இருக்கிற ஆர்டரிஸ் பாருங்க, லரிஞ்சியல் ஆர்டரி பேர்லயே இருக்கு. இந்த பேரை நீங்க இதை பார்க்கவே வேணாம். நீங்க இப்ப லரிஞ்சியல் ஆர்டரி சொன்னாலே இட் சப்ளைஸ் பிளட் டு த லாரிங்ஸ்னு நீங்களே சொல்லிடலாம். இதை தனியா உட்காந்து மனப்பாடம் பண்ணவோ படிக்கிறதுக்கோ இதுல எதுவுமே கிடையாது. அடுத்தது ஆசிபிட்டோ வெர்டிபிரல் ஆர்டரி. ஆசிபிட்டோ இதுல இருந்து அப்ப 2 ஆர்டரி வந்து அரைஸ் ஆகுது. ஒன்னு ஆசிபிட்டல் ஆர்டரி, இன்னொன்னு வெர்டிபிரல் ஆர்டரி. ஆசிபிட்டல் ஆர்டரி, ஆசிபிட்டல் பார்ட் வந்து எங்க இருக்கு? ஆசிபிட்டல் பார்ட் வந்து பிரெயின்ல இருக்குது. சரியா? ஸோ இங்க இருக்கு பாருங்க ஆசிபிட்டல் ஆர்டரி, இங்க பாருங்க வெர்டிபிரல் ஆர்டரி இருக்கா? ஸோ ஆசிபிட்டல் ஆர்டரி வந்து எங்க சப்ளை பண்ணுது பிளட்? ஆசிபிட்டல் ஆர்டரி பிரெயினுக்கு சப்ளை பண்ணும். ஓகேவா? ஸ்கல் கிட்ட போயிடும். வெர்டிபிரல் ஆர்டரி எங்க சப்ளை பண்ணும்? வெர்டிபிரல் காலம்க்கு போயிடும். அடுத்தது சப் கிளாவியன் ஆர்டரி. சப்கிளாவியன் அப்படின்னா ஷோல்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த சப்கிளாவியன் ஆர்டரி எங்க சப்ளை பண்ணுது? ஷோல்டருக்கும் 4 limbsக்கும் பிளட் என்ன செய்யுது அப்படின்னா சப்ளை பண்ணுது. ஸோ சப்கிளாவியன் ஆர்டரியோட வேலை அதுதான். அடுத்தது ஈசோஃபேஜியல் ஆர்டரி. ஈசோஃபேஜியல் ஆர்டரி பிளட்டை எங்க சப்ளை பண்ணும்? ஈசோஃபேகஸ்க்கு சப்ளை பண்ணும். சிம்பிள், அவ்வளவுதான்.
ஸோ இது எங்க இருக்குன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கு. ஸோ பேரை வச்சு நீங்க தாராளமா எது எங்க சப்ளை பண்ணுது நீங்களே சொல்லிடலாம். ஓகேவா? அடுத்தது டார்சல் அயோட்டா. டார்சல் அயோட்டா இருக்குல்ல, இதுதான் டார்சல் அயோட்டா. இந்த ஸ்ட்ரைட் கோடு இருக்குல்ல, இதுதான் டார்சல் அயோட்டா. ஸோ இது எங்க போகுது? பேக் போனுக்கு அடிப்பகுதியில இந்த டார்சல் அயோட்டா போகுது. ஸோ ரெண்டு கிட்னிக்கும் நடுவுல இந்த டார்சல் அயோட்டா இங்க இருக்கு பாருங்க, இதுதான் கிட்னி. ஸோ இங்க ஒரு கிட்னி இருக்கும், இங்க ஒரு கிட்னி இருக்கும். ஸோ அப்ப டெக்னிக்கலா ரெண்டு கிட்னிக்கு நடுவுல வந்து இது பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றோம். இட் கிவ்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டரிஸ். இதுல இருந்து ஆர்டரிஸ் வந்து அரைஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து இதுல இருந்து அரைஸ் ஆகுற ஆர்டரிக்கு பேரு சீலியாக்கோ மெசென்ட்ரிக் ஆர்டரி. இருக்கு பாருங்க, சீலியாக்கோ மெசென்ட்ரிக் ஆர்டரி. ஸோ இந்த சீலியாக்கோ மெசென்ட்ரிக் ஆர்டரி அகெயின் இது வந்து சீலியாக்கோ மெசென்ட்ரிக் ஆர்டரி வந்து ஒரு அன்பேர்ட் ஆர்டரி தான். இங்க பாருங்க, இங்க வரைக்கும் போதா. ஸோ இது ஒரு அன்பேர்ட் ஆர்டரி தான். ஓகேவா? ரெண்டு சிஸ்டமிக் ஆர்ச் எங்க யுனைட் ஆகுதோ அந்த எக்ஸாக்ட் பாயிண்ட்ல இருந்து இது அரைஸ் ஆயிடும். ஸோ இது வந்து ஃபர்தரா டிவைட் ஆயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்து இது ரெண்டா டிவைட் ஆகி சீலியாக் ஆர்டரியாவும் ஆன்டீரியர் மெசென்ட்ரிக் ஆர்டரியாவும் மாறிடும். இங்க இருக்கு பாருங்க, சீலியாக் ஆர்டரியாவும் ஆன்டீரியர் மெசென்ட்ரிக் ஆர்டரின்னு சொல்ற ரெண்டு டிவிஷனா இது என்ன ஆயிடுதுன்னா டிவைட் ஆயிடும். சீலியாக் ஆர்டரி எங்க சப்ளை பண்ணுது அப்படின்னா லிவருக்கும் ஸ்டொமக்கும் சப்ளை பண்ணுது. ஓகேவா? அதே போல ஆன்டீரியர் மெசென்ட்ரிக் ஆர்டரி எங்க சப்ளை பண்ணும்? மெசென்ட்ரிஸ் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய கேவிட்டிஸ் தான் மெசென்ட்ரிஸ் சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த ஸ்டொமக்கோட சம்பந்தப்பட்ட இல்ல அப்டாமினல் ரீஜியன்ல இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன? டியோடினம், பான்கிரியாஸ், இலியம், ஸ்ப்ளீனு, இதுக்கெல்லாம் சப்ளை பண்றது. ஸோ அதுக்கு சப்ளை பண்ற ஆர்டரிக்கு அதே பேர் வச்சுட்டாங்க. ஸோ டியோடினல் ஆர்டரி, pancreatic artery, intestinal artery, splenic artery, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஸோ இது எல்லாமே வந்து அந்தந்த ஆர்கனுக்கு சப்ளை பண்ணுது. அடுத்தது கொனாய்டல் ஆர்டரி. ஸோ கொனாடியல் ஆர்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ஆஃப் கொனாடியல் ஆர்டரிஸ் இருக்கு. அது எங்கேருந்து அரைஸ் ஆகுதுன்னா ரீனல் ஆர்டரியிலேருந்து அரைஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இது இருக்கு பாருங்க, ரீனல் ஆர்டரியில இருந்து தான் டெஸ்டிஸ் அண்ட் ஓவரிஸ்க்கு சப்ளை பண்ற ஆர்டரி வந்து அரைஸ் ஆகுது. ஏன்னா அது கிட்னிக்கு பக்கத்துல இருக்கு, அதனால. அப்போ ஸ்பெர்ம், அதாவது டெஸ்டிஸ்க்கு சப்ளை பண்றது ஸ்பெர்மாட்டிக் ஆர்டரின்னு சொல்லுவோம், ஓவரிஸ்க்கு சப்ளை பண்றது ஓவேரியன் ஆர்டரின்னு சொல்லுவோம். அவ்வளவுதான், சிம்பிள். அடுத்தது ரீனல் ஆர்டரிஸ்ல வந்து மொத்தம் 4 பேர் ஆஃப் ரீனல் ஆர்டரிஸ் வந்து இங்க இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், 1 2 3 4, 1 2 3 4, மொத்தம் 4 ரீனல் ஆர்டரிஸ் வந்து கிட்னிக்கு சப்ளை பண்ணும். அடுத்த ஆர்டரி வந்து பாத்தீங்கன்னா இலியாக் ஆர்டரி அப்படின்னு சொல்றோம். கிட்னிக்கு பேக் சைட்ல இந்த டார்சல் அயோட்டா இப்படி ரெண்டா என்ன ஆகுது அப்படின்னாக்கா ரெண்டா டிவைட் ஆகுது. இது பாருங்க, இந்த டார்சல் அயோட்டா இப்படி ரெண்டா டிவைட் ஆயிருக்கு. அதுல ஒரு ஆர்டரிக்கு பேர் என்ன அப்படின்னா காமன் இலியாக் ஆர்டரி அப்படின்னு பேரு. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா எபிகாஸ்ட்ரிகோ வெசிகுலோ அப்படிங்கிறதா இன்னொரு ஆர்டரியோட பேரு. ஸோ இது ரெண்டும் வந்து பைஃபர்கேட் ஆகி ரெண்டு இலியாக் ஆர்டரிஸா நமக்கு மாறும். ஸோ வெசிகுலோ எபிகாஸ்ட்ரிக் ஆர்டரி வந்து எங்க சப்ளை பண்ணுது அப்படின்னா வென்ட்ரல் அப்டாமினல் மசில்ஸ்க்கும் யூரினரி பிளாடருக்கும் சப்ளை பண்ணுது. அதுக்கப்புறம் இன்னும் இந்த இலியாக் ஆர்டரி வந்து மறுபடியும் ரெண்டா மாறி ஃபெமோரல் அண்ட் சயாட்டிக்கா மாத்திங்க பாருங்க. காமன் இலியாக் ஆர்டரி ரெண்டா டிவைட் ஆகி ஒன்னு எபிகாஸ்ட்ரிகோ வெசிக்கலா மாறுது, இன்னொன்னு வந்து ஃபெமோரல் அண்ட் சயாட்டிக்கா வந்து டிவைட் ஆகுது. ஃபெமோரல்னா தொடைப்பகுதி, ஓகேவா, ஹிப்புக்கும் அப்பர் தைக்கும். சயாட்டிக் ஆர்டரி அப்படிங்கிறது வந்து லெக் ஃபுல்லா சப்ளை பண்ணும், லெக்குக்கு சப்ளை பண்ணக்கூடியது, தொடைப்பகுதிக்கும் கால் பகுதிக்கும், இது ரெண்டுத்துக்கும் சப்ளை பண்றது தான் வந்து என்னன்னா சயாட்டிக் ஆர்டரி அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பல்மோகுட்டேனியஸ் ஆர்ச். ஸோ பேர்லேயே இருக்கு, பல்மோகுட்டேனியஸ்ன்னு சொல்றது வந்து என்னது அப்படின்னாக்கா லங்ஸுக்கும் அதே போல ஸ்கின்னுக்கும் சப்ளை பண்றது தான் பல்மோகுட்டேனியஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ பல்மோனரி ஆர்டரி என்டர்ஸ் த லங்ஸ். குட்டேனியஸ் ஆர்டரி வந்து எங்க போகும் அப்படின்னா ஷோல்டர்ஸ், ஸ்கின்னு, அந்த ஸ்கின்னுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்ளை பண்றது குட்டேனியஸ் ஆர்டரி தான். ஸோ இந்த பல்மோகுட்டேனியஸ் ஆர்ச் மறுபடியும் ரெண்டா ஸ்பிளிட் ஆகி ஒன்று பல்மோனரியாவும் ஒன்று குட்டேனியஸாகவும் மாறுது. ஸோ பல்மோனரி ஆர்டரி லங்ஸ்க்கு போயிடுது, குட்டேனியஸ் ஆர்டரி ஸ்கின்னுக்கு சப்ளை பண்ணிடுது. இதுதான் வந்து நம்ம பல்மோகுட்டேனியஸ் ஆர்ச்ல தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்த சிஸ்டம் வந்து என்னன்னா வீனஸ் சிஸ்டம்.
ஸோ எப்படி ஆர்டரி வந்து பிளட்டை அவே ஃப்ரம் த ஹார்ட் எடுத்துட்டு போதோ அதே மாதிரி வீனஸ் சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா டுவர்ட்ஸ் த ஹார்ட் பிளட்டை கொண்டு வரும். ஸோ 3 முக்கியமான வெயின்ஸ் வந்து எங்க ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னோம், சைனஸ் வினோசஸ்ல ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னோம். ஸோ சைனஸ் வினோசஸ் பிளட்டை எங்கேருந்து ரிசீவ் பண்ணிக்குது அப்படின்னா a pair of anterior vena cava, அதாவது ப்ரீ கேவல் இல்லாட்டினா ஒரு போஸ்ட் கேவல் வெயின்ல இருந்து பிளட்டை சைனஸ் வினோசஸ் ரிசீவ் பண்ணிக்குது. ஸோ ப்ரீ கேவல்னு சொல்லும் பொழுது பேர்லயே இருக்கு, ப்ரீனா முன்னாடி. ஸோ இப்போ ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த பாடியில இருந்து பிளட்டை கலெக்ட் பண்ணிட்டு வர்றது ப்ரீ கேவல் அப்படின்னு சொல்றோம். போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் த பாடியில இருந்து கலெக்ட் பண்ணிட்டு வர்றது போஸ்ட் கேவல்னு சொல்றோம். ஸோ ப்ரீ கேவல் வெயின்ல மொத்தம் 3 முக்கியமான ப்ரீ கேவல் வெயின்ஸ் இருக்கு. என்னன்னா எக்ஸ்டர்னல் ஜுகுலார் வெயின், இனோமினேட் வெயின், அப்புறம் சப்கிளாவியன் வெயின். இந்த எக்ஸ்டர்னல் ஜுகுலார் வெயின் பிளட்டை எங்கேருந்து ரிசீவ் பண்ணுது அப்படின்னா லிங்குவல் வெயின் சொல்லக்கூடிய நாக்குக்கு அடியிலேருந்து, அப்புறம் பக்கோஃபெரஞ்சியல் கேவிட்டி வாய் குழி இருக்கு இல்லையா அது, அப்புறம் மேண்டிபுலர் வெயின் அதாவது லோயர் ஜால இருந்து அரைஸ் ஆகுற வெயின், இது எல்லாம். அதுக்கப்புறம் ஃபேஸ் அதாவது ஸ்னவுட்னு சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பகுதி முன்பகுதி இருக்குல்ல அந்த முன்பகுதியில இருந்து பிளட்டை ரிசீவ் பண்றது. இது எல்லாம் சேர்ந்துதான் எக்ஸ்டர்னல் ஜுகுலார் வெயினா அது வந்து என்ன இருக்கு அப்படின்னாக்கா மாறி இருக்கு. அடுத்தது இனோமினேட் வெயின் வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் ஃபார்ம்டு பை இன்டர்னல் ஜுகுலார் வெயின். இது பிளட்டை எங்கேருந்து ரிசீவ் பண்ணுது அப்படின்னா இதுவும் முன்னாடி பார்ட் தான், அதாவது பிரெயின், ஐ, அப்புறம் வந்து சப் ஸ்கேப்புலர் வெயின் சொல்லக்கூடிய முன்பக்க ஷோல்டர்ல இருந்து வரக்கூடிய வெயின். இது எல்லாத்தையும் வந்து இனோமினேட் வந்து கலெக்ட் பண்ணுது. அடுத்தது சப்கிளாவியன் வந்து எங்க அப்படின்னாக்கா 4 limbs இருக்குல்ல, formed by branchial from the 4 limbs. அதுக்கப்புறம் வந்து ஸ்கின்ல இருந்து வர குட்டேனியஸ் வெயின், அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து சப்கிளாவியனா வந்து அது மாறுது. அதே போல போஸ்ட் கேவல்னு சொல்றது பாடியோடைய பேக் சைட்ல இருக்கக்கூடிய போர்ஷன்ல இருந்து பிளட்டை ரிசீவ் பண்ணும். அது வந்து 4 to 5 பேர் ஆஃப் ரீனல் வெயின்ஸ், அப்புறம் வந்து கொனாய்டல் வெயின்ஸ், அப்புறம் ஹெப்பாட்டிக் வெயின்ஸ், அதுல இருந்து பிளட்டை கலெக்ட் பண்ணிட்டு வந்து இந்த போஸ்ட் கேவல் வெயின் சைனஸ் வினோசஸ்க்கு கொடுத்துரும். That's all about arterial and venous system. The last system is the portal system. போர்ட்டல் சிஸ்டம்னா என்ன அர்த்தம்னா இப்போ நம்ம பிளட்டை வந்து ஹார்ட்ல இருந்து பார்ட்ஸ்க்கு போகுது, அப்புறம் பார்ட்ஸ்ல இருந்து ஹார்ட்டுக்கு வருதெல்லாம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி இல்லாம ஒரு ஆர்கன்ல இருந்து இன்னொரு ஆர்கனுக்கு பிளட்டை எடுத்துட்டு போனா அதுக்கு பேரு தான் போர்ட்டல் சிஸ்டம் அப்படின்னு பேர். இது வந்து மேக்சிமம் வெயின்ஸா தான் இருக்கும். போர்ட்டல் சிஸ்டம்ல ஆர்டீரியல் சிஸ்டம்லாம் கிடையாது. இது வந்து என்னது வெயின்ஸ் தான். மொத்தம் 2 போர்ட்டல் சிஸ்டம் இருக்கு. ஒன்னு ரீனல் போர்ட்டல் சிஸ்டம், இன்னொன்னு ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஸ்டம். இந்த ரீனல் போர்ட்டல் சிஸ்டம் வந்து என்ன அப்படின்னா சில பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில இருந்து டைரக்டா பிளட் எங்க போயிடும் அப்படின்னாக்க கிட்னிக்கு போயிடும். ஸோ அப்படி போச்சுன்னா அதுக்கு பேரு ரீனல் போர்ட்டல் சிஸ்டம் அப்படின்னு பேரு. அதுல இருக்கிற வெயின்ஸ்க்கு பேரு ரீனல் போர்ட்டல் வெயின் அப்படின்னு பேரு. ஒவ்வொரு ரீனல் போர்ட்டல் வெயினும் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா 2 முக்கியமான வெயின்ஸ் மூலமா ஃபார்ம் ஆயிருக்கு. ஒன்னு ஃபெமோரல் வெயின், இன்னொன்னு ஸ்கயாட்டிக் வெயின். ஸோ ஒன்னு ஃபெமோரல், இன்னொன்னு வந்து ஸ்கயாட்டிக். இந்த 2 வெயின் சேர்ந்து தான் ஒரு மெயின் வெயினை ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? இது பிளட்டை எங்கேருந்து எடுத்துட்டு வருது அப்படின்னா ஹைண்ட் லிம்ஸ்ல இருந்து பிளட்டை கலெக்ட் பண்ணிட்டு வருது. அடுத்தது ஈச் வெயின் ஆஃப் ரீனல் போர்ட்டல் வெயின், ஒவ்வொரு ரீனல் போர்ட்டல் வெயினும் பிளட்டை எங்கேருந்து ரிசீவ் பண்ணுதுன்னா 2 டார்சோ லம்பார் வெயின்ஸ் அங்கேருந்து பிளட்டை ரிசீவ் பண்ணுது. இங்க இருக்கு பாருங்க, நம்பர் 6 டார்சோ லம்பார் வெயின். டார்சோ லம்பார் வெயினுங்கிறது எந்த போர்ஷன்ல இருந்து பிளட் எடுத்துட்டு வருது அப்படின்னா மசில்ஸும் பேக் சைடு. அடுத்தது கிட்னிக்கு உள்ள ரீனல் போர்ட்டல் வெயின் பிரிஞ்சு கேப்லரிஸா மாறி மறுபடியும் யுனைட் ஆகி அது ஒரே ஒரு வெயினை ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு பேரு தான் போஸ்ட் கேவல் வெயின் அப்படின்னு பேர். ஃபெமோரல் வெயின் இருக்கு இல்லையா, அந்த தொடையில இருந்து பிளட் எடுத்து வருது. இந்த ஃபெமோரல் வெயின் நம்பர் 1 அது எங்கேருந்து பிளட்டை ரிசீவ் பண்ணிட்டு வருது அப்படின்னா பெல்விக் வெயின், அதாவது இடுப்பு பகுதி, அப்புறம் ஹைண்ட் லிம்ஸ் அங்கேருந்து. அடுத்தது பெல்விக் வெயின், ஃபெமோரல் வெயின், ஸ்கயாட்டிக் வெயின். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது 3 சேர்ந்து இந்த இடத்துல என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னா ட்ரையாங்கிள் போன்ற ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணிருக்கு. அடுத்தது ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம். ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம் வந்து ஹெப்பாட்டிக்னாலே லிவர் தான். ஸோ அப்போ இன்டெஸ்டைன்ல இருந்து பிளட்டை எடுத்துட்டு நேரா லிவருக்கு போய் ரீச் ஆகும். அதுதான் ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா அதுல இருக்கிற அந்த வெயினுக்கு பேரு ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, போர்ட்டல் சிஸ்டம்ல இருக்கிறது வெயின்ஸ் தான், ஆர்டரிஸ் கிடையாது. ஸோ ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின்
இருக்கிற சிஸ்டம்க்கு பேர் தான் ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல என்ன வெயின் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம்ல மொத்தம் 2 விதமான வெயின்ஸ் வந்து இருக்குங்க. என்னென்ன அப்படின்னாக்க, இந்த ஆன்டீரியர் அப்டாமினல் வெயினும் ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயினும் ரெண்டும் சேர்ந்தது தான் ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆன்டீரியர் அப்டாமினல் வெயின் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா, 2 பெல்விக் வெயின் இல்லையா, அந்த 2 பெல்விக் வெயின் ஹைண்ட் லிம்ஸ்ல இருந்து அரைஸ் ஆகி வருது பாருங்க, அது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து தான் ஆன்டீரியர் அப்டாமினல் வெயினை ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இந்த ஆன்டீரியர் அப்டாமினல் வெயின் முன்னாடி போகும்பொழுது மிட் வென்ட்ரல் சைட்ல போகும்பொழுது இட் ரிசீவ் ஸ்மால் மீடியன் வெசிகுலர் வெயின் ஃப்ரம் த யூரினரி பிளாடர். இங்க இருக்கிற யூரினரி பிளாடர்ல இருந்தும் என்ன பண்ணுது அப்படின்னாக்க தன்னோட வெயின்ஸை வந்து ரிசீவ் பண்ணி finally it passes upwards and enters the liver after receiving a branch of hepatic portal vein. So finally இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த வெயின் அப்படியே முன்னாடி மூவ் ஆகி போய் நேரா எங்க போய் என்டர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர்ல போய் என்டர் ஆகும். ஏன்னா இதுக்கு பேரே என்னன்னு சொல்லியிருக்கோம், நம்ம ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ கீழே இருந்து ஸ்டார்ட் ஆகி எங்க போய் அது முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர்ல போய் தான் அது முடியும். ஸோ ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம்ல இருக்கிற வெயினுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம், நம்ம ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின். ஸோ ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம்ல எத்தனை வெயின்ஸ் இருக்கு, 2. ஒன்று ஆன்டீரியர் அப்டாமினல் வெயின், இன்னொன்று வந்து ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின். ஸோ இந்த ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து, இந்த ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் அப்படிங்கிறது ஒரு பெரிய வெயின். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா நீட்டமா தடியா இருக்கு. ஓகேவா? ஸோ இது எங்கேருந்தெல்லாம் பிளட்டை ரிசீவ் பண்ணிக்குது அப்படின்னா, ஈசோஃபேகஸ், அப்புறம் ஸ்டொமக், அப்புறம் டியோடினம், அப்புறம் பேன்க்ரியாஸ், இன்டெஸ்டைன், ஸ்ப்ளீன், ரெக்டம், இது எல்லாத்துலேருந்தும் வெயின்ஸை ரிசீவ் பண்ணிக்குது. ஓகேவா? ஸோ ஃபைனலாக எல்லாத்துலேருந்தும் பிளட்டை ரிசீவ் பண்ணிட்டு நேராக எங்கே போய் என்டர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற இந்த லிவரில் போயிட்டு என்ன ஆயிடுது, என்டர் ஆயிடுது. இந்த லிவரோட வேலை என்ன படிச்சிருக்கோம், நம்ம டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட், பிஃபோர் என்டரிங் த லிவருக்குள்ள போறதுக்கு முன்னாடி அது ஆன்டீரியர் அப்டாமினல் வெயினுக்கு பிரான்ச்சஸை வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் என்டர் ஆகுது. நெக்ஸ்ட், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் போர்ட்டல் சிஸ்டம். இந்த போர்ட்டல் சிஸ்டத்துடைய முக்கியமான யூஸ் என்ன, எதுக்காக போர்ட்டல் சிஸ்டம் இருக்கு அப்படின்னா, போர்ட்டல் சிஸ்டம்ங்கிறது வெர்டிபிரேட்ல இருக்கிற ஒரு அட்வான்ஸ்டான சிஸ்டம் தான். ஸோ போர்ட்டல் சிஸ்டம்ஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, பிளட்டை வந்து டைரக்டா ஆர்கன்ஸ்க்கு என்ன பண்ணுதுன்னா சப்ளை பண்ணிடுது. ஸோ இப்போ ஊரெல்லாம் சுத்திட்டு திரும்ப ஹார்ட்டுக்கு போய், இல்லைன்னா ஹார்ட்லேருந்து மறுபடியும் வந்து பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு பம்ப் பண்றது, அந்த வேலையே கிடையாது. ஆர்கன் டு ஆர்கன் தேவைக்காக பிளட்டை என்ன பண்ணிடுது, டைரக்டா எடுத்துட்டு போயிடுது. ஸோ இம்பியூர் பிளட் ஃப்ரம் ஹைண்ட் பார்ட் ஆஃப் த பாடியோட பேக் சைடில் இருக்கிற இம்பியூரான பிளட்டை எடுத்துட்டு, ஓகேவா, அங்கேருந்து நேராக கிட்னிக்கு போகுது. அது ரீனல் போர்ட்டல் சிஸ்டம். ஏன்னா தேவையான வேஸ்ட் ப்ராடக்டை அப்படியே கிட்னி என்ன பண்ணிடும், ரிமூவ் பண்ணிடும் இல்லையா, அதனால. அதே மாதிரி அலிமெண்ட்ரி கெனால்ல இருந்து பிளட்டை எடுத்துட்டு, டைஜஷன் ப்ராடக்ட்ஸோட பிளட்டை எடுத்துட்டு நேராக லிவருக்கு போயிடுச்சுன்னா, லிவர் வந்து டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸை பண்ணிட்டு எக்ஸஸ் ஆஃப் சுகர் இருந்துச்சுன்னா அதை கிளைகோஜனா மாற்றி என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ இதுதான் இதோடைய முக்கியமான போர்ட்டல் சிஸ்டமோட முக்கியமான பணி, இல்லைன்னா யூஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம மாடல் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ராகோட ஹார்ட்ல எத்தனை சேம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 2 chambers, 3 chambers, 4 chambers and 1 chamber. எத்தனை சேம்பர் இருக்கு, மொத்தம் 3. அதாவது 2 ஆரிக்கிள், 1 வென்ட்ரிக்கிள். அடுத்தது, which chamber receives blood from sinus venosus? sinus venosus எந்த ஏட்ரியம்ல போய் திறக்குது, சைனஸ் வினோசஸ் எந்த ஏட்ரியம்ல திறக்கும், ரைட் ஏட்ரியம்ல தான் திறக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ரைட் ஏட்ரியம். அப்போ லெஃப்ட் ஏட்ரியம் இருக்குல்ல, அதுல திறக்கிறது வந்து என்னது, பல்மோனரி வெயின். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், which structure pumps blood out of the heart? ஹார்ட்ல இருந்து பிளட்டை வெளியே கொண்டு போற ஸ்ட்ரக்சர் எது? சைனஸ் வினோசஸ் வந்து உள்ள கொண்டு வருது. ஏட்ரியம் இஸ் a chamber, whereas the answer is conus arteriosus. இதான் ஆன்சர். அடுத்தது, which vein brings oxygenated blood from lungs to the left atrium? இப்போதான் முதல் வீடியோல முதல் ஸ்லைட்ல சொன்னோம் இல்லையா,
ஸோ ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட் வந்து இட் ரிசீவ்ஸ் பிளட் ஃப்ரம் சைனஸ் வினோசஸ். அதே போல லெஃப்ட் சைட் ஆஃப் த ஹார்ட் இட் ரிசீவ்ஸ் பிளட் ஃப்ரம் பல்மோனரி வெயின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த ஆன்சர் இஸ் பல்மோனரி வெயின். Next, the special venous connection between liver and intestine. லிவருக்கும் இன்டெஸ்டைனுக்கும் நடுவுல இருக்கிற என்ன சிஸ்டம், அந்த சிஸ்டம்க்கு என்ன பேர், அந்த கனெக்ஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா லிவர்னு வந்துட்டா அது வந்து என்னன்னு அர்த்தம், ஹெப்பாட்டிக் அப்படின்னு அர்த்தம். ஸோ த ஆன்சர் இஸ் ஹெப்பாட்டிக் போர்ட்டல் vein. So that's all about today's video. இன்னைக்கு part 3 வீடியோ முடிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்ன அப்படின்னா ரானா ஹெக்ஸாடாக்டைலோட அடுத்த ஆர்கன் சிஸ்டம் தான் பார்க்க போறோம். That is in part 4 video. Thank you.